என் பேர் ஜெயராஜ் கணபதி. நான் திருப்பூர்லேருந்து வரேன். இந்த வேர்ல்டு பராசக்தி பசங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். நம்ம 50 இயர்ஸ் 100 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுங்கிறத ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி பசங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதை அரேஞ்ச் பண்ண டீமுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இதில் நிறைய விஷயங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. நீங்கள் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இதெல்லாம் என் பசங்களுக்கு தெரியப்படுத்துறது ரொம்ப மகிழ்ச்சி நினைக்கக்கூடிய அளவில் இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது எல்லாமே நம்மளுடைய இயர்ஸ் ஆஃப் ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெயின் எப்படி இருந்துச்சு, போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருந்துச்சு, அந்த வெஹிக்கிள்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறது எல்லாமே பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கோம். பட் அதனால் நம்மளால் அதை வியூ பண்ண முடியாது. இப்போ இவங்களுக்கு எல்லாமே அதை காமிச்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு லைஃப்பில் நம்ம பார்த்தது அடுத்த ஜென்ரேஷன் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும். என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சு நீங்கள் குறிப்பாக சொல்லணும்? அவங்களோட ட்ரெயின் செட்டப்பு, போலீஸ் ஸ்டேஷன் செட்டப்பு, அப்புறம் அவங்க கல்ச்சர், அந்த பானை, இவங்களுடைய ஒவ்வொரு செட்டப்புமே, அந்த சினிமா ஃபீல்ட், அந்த போஸ்ட் ஆஃபீஸ், இது எல்லாமே பசங்களுக்கு வியப்பாக இருந்துச்சு. அவங்க எல்லாமே அது ஒவ்வொரு விஷயமும் அவங்க லேர்ன் பண்ணாங்க. இது ஒரு நல்ல லேர்னிங் அமைஞ்சிச்சு. இல்லை, இதனால தான் இன்றைக்கி பிளான் பண்ணி இது ஒரு 3 days ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ நம்ம இப்போ ஃபேமிலியோடு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டுமேனு பசங்களை கூட்டு வந்து அந்த கார் ஒன்று இருந்துச்சு, அதான் நல்லா இருந்துச்சு. ரொம்ப எல்லாம் செமையாக இருந்துச்சு. இல்லை அப்பா எல்லாம் சொல்லி தான் இருக்கு, ஆனால் பார்த்ததுலாம் இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. என் பேர் பிருத்வி. மை ஃபியான்சி ராஜேஸ்ரீ. இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா ரியலி ஒரு விண்டேஜுக்குள்ளே அகெயின் நம்மளை ரீடூ பண்ண மாதிரி இருக்குது. நம்ம கல்ச்சர் விண்டேஜ் ரயில் அதை பார்க்கும்போது எனக்கு ரிப்ளிகேட் பண்ணுறது அப்படியே பழைய ரயில் அந்த ஒரு அட்மாஸ்பியருக்கு எடுத்துகிட்டு போச்சு. அங்கேருந்து இந்த கார் ஷெவர்லெட் கார் இருக்குது. அந்த கார்லாம் இப்போது ரொம்ப கஷ்டம் பார்க்குறது. அப்புறம் இந்த ஓலை வீடு நம்ம கிராமத்து சைட்லாம் போகிறதே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. இப்போ சென்னையில் பிறந்தவன், இங்கே தான் இருக்கேன். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி செட்டப்லாம் அப்படி பார்க்கவும் எங்களுக்கு புதுசாக இருக்குது. ஸோ ரியலி இட்ஸ் அ வெரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஹேவ். நிறைய நிகழ்வுகள் ரேடியோ ஸ்டேஷன் ஆகட்டும், போலீஸ் ஸ்டேஷன் நிறைய சொல்லி கேட்டிருப்போம், நிறைய படத்தில் பார்த்துருப்போம். ரியலாக ஒரு செட்டு மேக் பண்ணி அதே ரியலாக எப்படி எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது பார்க்கும்போது? ஆக்சுவலி இது என்னன்னா அடுத்த வர ஜென்ரேஷன் எல்லாருக்குமே இப்படி தான் கல்ச்சர் முன்னாடி இருந்ததுன்றது தெரியும். இப்போது ஆக்சுவலாக 90s எங்களுக்கு இது முன்னாடி இருந்தது தெரியும். எங்கள் தாத்தா பாட்டி அவங்ககிட்ட நாங்கள் போய் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருப்போம். பட் அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு இப்படி ஒரு செட்டு முன்னாடி இருந்ததுன்றது ஒரு நல்ல நிறைய பேர் இங்கே வீக் டேஸில் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். ஓகே, இப்படிலாம் லைஃப் ஸ்டைல் இருந்திருக்கு, இப்போ இருக்கிற ஆக்சுவல் லைஃப் ஸ்டைல் என்னன்றது இப்போ அவங்களுக்கு தெரிய வருது. அதுதான் ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்.